எக்ஸ்பைரி. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 2 முக்கியமான விஷயத்த தான் நம்ம வந்து பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நடந்த ஒரு சில பஞ்சாயத்துகள் அண்ட் நெறைய மக்கள் லாஸ் ஆகுறாங்க. இத பத்தின கன்டினியூஸ் அவேர்னஸ் வீடியோ வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். பட் இருந்தாலும் அந்த மிஸ்டேக்க தான் திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு வந்த அப்டேட் படி இருந்துச்சு. சரியா? என்ன அப்படிங்கிறத தான் டீட்டெயிலா பார்க்குறோம் அந்த வீடியோல. தெளிவா பாருங்க. ஆக்சுவலா இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி கரெக்ட்டா? சென்செக்ஸோட எக்ஸ்பைரி அரௌண்ட் ஒரு 12:30 போல சரி அரௌண்ட் ஒரு 12:30 இருக்கும்னு வச்சுக்கோங்க. 12:30 இருக்கும். மார்க்கெட் வந்து நல்லா கீழே விழுந்துருந்துச்சு அதுக்கு முன்னாடி. இது வந்து எக்காரணத்தை கொண்டும் லைவ் அனாலிசிஸ் கிடையாது. சரி லைவ் அனாலிசிஸ் கிடையாது. அண்ட் இது அனாலிசிஸ் வீடியோவும் கிடையாது. இல்லை செமி ரிசர்ச் அனாலிசிஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன தப்பு நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது ஏன் புரோக்கர்லாம் தப்பு நடந்துச்சா இல்லை எல்லா புரோக்கர்லையும் இப்படி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் எதையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான விஷயமும் இது கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதாவது 12:30 ஓகே 12:30 நான் வந்து சென்செக்ஸோட சிஇ வந்து பார்க்குறோம். ஓகே இப்போ நம்ம கூகுள் மீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்த்து வச்சு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. 12:30 அந்த டைமில் வந்து 82,200 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் வந்து பார்க்குறோம். நம்ம பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70 ரூபா இருந்துச்சு. ஓகே 70 ரூபா இருந்துச்சு. நான் இதில் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டுக்கிறேன். ஓகே இதோட லோ வந்து 69 ரூபா. நம்ம பார்க்கும்போது 70 ரூபா இருந்துச்சு. இதோட ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 78 ரூபா. கரெக்டாக 78 ரூபா கீழே போயிட்டு புஷ் ஆனது அப்படிங்கிற வச்சுக்கோம். கரெக்டாக ஒரு 12 டைமில். சரி இதே டைமில் இங்கே வந்து மேலே போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்செக்ஸை வந்து இங்கே தேடுவோம் அப்படின்ட்டு தேடணும். சரியா இங்கே தேடுவோம் அப்படின்ட்டு 12 இங்கே தேடணும். நான் வச்சிருக்கிறது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. ஓகேவா இதில் வந்து தெரியுங்க பாருங்க. இப்போ வந்து பார்க்கும்போது ஓப்பன் 78 109.95 லோ 69 101 இது எல்லாமே கரெக்டாக தானப்பா இருக்கு ராகுல். இது என்னப்பா தப்பு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இங்கே தான் இருக்கு ட்விஸ்ட்டு. ஓகேவா என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. இங்கே இருக்கு ஓகேவா இங்கே பாருங்க. நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். நான் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்டேட் இருக்கு பாருங்க. நான் பார்க்கும்போது 85 ரூபா அப்படிங்கிற இடத்துல இருந்த விஷயம். சரி அப்போ தான் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது 85 ரூபா. இதோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 12:30 அப்படிங்கிறது தான் கணக்கு. கீழே கேண்டில் ஓடிட்டு இருக்கோம். சரியா ஓடிட்டு இருக்கோம். 85 ரூபா 70 ரூபா பார்த்தது 85 ரூபா இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு எடுத்து பார்த்தா இங்கே பாருங்க அப்படி கம்ப்ளீட்டாக உல்ட்டாக இருந்திருக்கும். நான் 12 காலுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன். இதில் பாருங்க 126 138 62 83 கரெக்டா 126 138 62 83 க்ளோஸ் பண்ணி வச்சுங்க. உங்களோட புரோக்கர்ட்ட ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கங்க. உங்களோட புரோக்கரை ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கங்க. 12:30 நான் டைமிங் எடுத்து வச்சுக்கிறேன். 12:30 பாருங்க. இதில் காமிச்ச ஸ்க்ரீன்ஷாட் தான். 12:30 கீழே 12:49 டைம் இருக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 12:49 எந்த டைமில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே இருக்கும். சரியா 12:49 இதில் வந்து உங்களுக்கு 12:30 அப்படிங்கிற டைம் இருக்கும். இங்கே பாருங்க 78 ஹை வந்து 91 லோ வந்து 69 க்ளோஸ் வந்து 76.80. இங்க நம்மள பரவே என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ட்ரேடிங் வியூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து முதன்மையா வந்து அனலைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். என்னதான் புரோக்கர்ல ஃபெசிலிட்டி இருந்தாலும் அப்ப நான் என்ன சொல்றேன் இந்த ட்ரேடிங் வியூ வந்து இண்டிகேட்டர் ஆட் பண்றதுக்கும் பல பேர்கிட்ட காசு கொடுத்து இண்டிகேட்டரை வாங்கி இதுல பயன் ஸ்கிரிப்டா வந்து இதுல ஆட் பண்ணி இங்க வந்து நிறைய ஃபெசிலிட்டி இருக்கு. அங்க புரோக்கர்ல உள்ள இண்டிகேட்டர்லாம் இங்க வந்து கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ட்ரேடிங் வேலை கிடைக்க வேண்டிய இண்டிகேட்டர்லாம் புரோக்கர்ல கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேடிங் வந்து பல பேர் இங்க முதன்மை யூஸ் பண்றோம். பட் இந்த மாதிரி பிரச்சனைகள் ட்ரேடிங் வியூல இருக்கு அப்படிங்கிறது நம்ம கண்டினியூஸா நம்ம மட்டும் தான் பேசிட்டு வரோம். யாரும் பேசல. நான் ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது என்னுடைய லாங் டேர்ம் என்னோட ஃபாலோவர்ஸுக்கு தெரியும் அப்படின்னு வச்சுக்கோமே. ஏன் யூஸ் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இது யாரும் வெளியே சொல்லலை. ஒன்று. ரெண்டாவது விஷயம் ஓகே ரெண்டாவது விஷயம் இதே டைம்ல நான் இங்க எடுக்கிறேன். ஓகே 12:45 இங்க எடுக்கிறேன். ஓகே 12:45 கிலோ டைமிங் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க என்ன இருக்கு 100 84 100 100.6 79.75 இந்த ஸ்கிரீன்ஷாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அந்த 12:30 அப்படிங்கிற இடத்துல ரொம்ப நேரமா ட்ரேடிங் இப்போ சென்செக்ஸ்ல மட்டும் தான் அந்த நிஃப்டியில இருக்கா அப்படிங்கிற நிஃப்டியில கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் சென்செக்ஸ்ல மட்டும் தான் இந்த பிரச்சனை. இது வந்து காலங்காலமா இருக்கக்கூடிய பிரச்சனை தான். ஸோ எந்த ஒரு இதை நீங்க ட்ரேடிங் பேஸ் பண்ணி எடுத்தாலும் ஒரு தடவை உங்க புரோக்கர்கிட்ட இதே பிரைஸ் இருக்குதா அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணிட்டு அதை வந்து அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அப்டேட். ரெண்டாவது அப்டேட் இங்க வந்து நிறைய பேர் இந்த ஃபோமோல தாங்க ட்ரேட் பண்றீங்க. இதை வந்து நானும் ரெகுலரா வீடியோ போடுறேன். வாய்ஸ் கேட்க மாட்டேது, எக்கோ அடிக்குது, என்ன சவுண்ட் இல்லை, இந்த மாதிரி பல பஞ்சாயத்துகள் இருந்தப்போ நான் வீடியோ போடுறேன். பட் இருந்தாலும் ஒரு கிளியர் கட் கிளாரிஃபிகேஷனோட இந்த மார்க்கெட்டை வந்து எப்படி வந்து பீப்புள் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ஈஸியாக எப்படி மேனிபுலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ரியல் எக்ஸாம்பிளோட சொல்லிடுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஈரான் யூஎஸ் நியூஸ் இது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. புது நியூஸ்லாம் கிடையாது. 2/21 வந்து எங்க இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற நியூஸ் இது வந்து மீடியா வந்து ரிலீஸ் பண்றாங்க. இதை தொடர்ந்து ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு மீடியா 12 நிமிஷம் 11 நிமிஷம் 10 நிமிஷம் 8 நிமிஷம் இந்த 2:20 இருந்து 2:25 அப்படிங்கிற கேப்புக்குள்ள கிட்டத்தட்ட எல்லா மீடியா சேனலும் யூஸ் பண்றாங்க. 2:20க்கு இந்த அப்டேட் வந்து வச்சுக்கோமே ஒரு அப்ராக்சிமேட்டா நீங்க எடுத்து போட்டு பார்க்கலாம் எந்த டைமிங்ல வந்துச்சு அப்படின்ட்டு. நீங்க ஈரான் யூஎஸ் நியூஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா என்ன டைமிங்ல வந்துச்சு எப்போ வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே இது பழசு நாளாக அப்படி காமிக்குது.
பட் ஓகே என்ன டைம் 5 மணி நேரத்துக்கு முன்னாடி, கரெக்டாக 5 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த நியூஸ் எப்போ வந்துச்சு? மார்க்கெட் லைவ் மார்க்கெட் ஓடிட்டு இருக்கும்போது 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு 2:20க்கு நியூஸ். நீங்க நிஃப்டில 2:20க்கு வச்சிருக்கிறது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன், ஒரே நிமிஷம். ஓகே, நிஃப்டில 2:20க்கு நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் காமிச்சிடாதையும் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சரியா? நிஃப்டில ட்ரேடிங் வியூ தப்புன்னு சொல்லிட்டு ட்ரேடிங் வியூலே காமிக்கிற ராகுல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரேடிங் வியூ காமிச்சாதான் நீங்க வந்து நம்புறீங்க அப்படின்னு ஒன்று இருக்கு. ஏன்னா அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னா நம்ப மாட்டீங்க இல்லையா? அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. லோட் ஆகலை, ஒரு நிமிஷம். இப்படியே வச்சுக்கோமே, 5 மினிட்ஸ்ல வச்சுக்கிறேன். 2:20க்கு மார்க்கெட் நீங்க எடுத்து எக்ஸாக்டா 2:20க்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். சரியா? அது வரைக்கும் மேலே போயிட்டு இருந்த மார்க்கெட், கன்சாலிடேட் இருந்த மார்க்கெட் ஒரு ப்ராப்பர் பயங்கரமா செல் ஆகிற மாதிரி 2:20க்கு கொடுத்துருக்கும். சரியா? 2:20க்கு கொடுத்துருக்கும். இந்த நியூஸை பார்த்துட்டு மக்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நார்மலா ரியாலிட்டி நடந்த ட்ரேட் பேசுவேன். மக்கள் என்ன பண்ணாங்க, நியூஸ் வந்துருச்சு அப்ப மார்க்கெட் செல்லு தான் ஆகும். ஆல்ரெடி 2 நாளா மார்க்கெட் செல்லு தான் ஆகிட்டு இருக்கு. சரியா? 2 நாளா மார்க்கெட் செல்லு தான் ஆகிட்டு இருக்கு. என்னதான் கேப் அப்ல ஓப்பன் பண்ணாலும் மார்க்கெட் செல்லு தான் ஆகுது. கேப்பை ஃபில் பண்ணுது. இந்த கேப்பை ஃபில் பண்ணாது முடிய 10 வரைக்கும் இன்னும் கீழே விழுந்துருது, லோவர்ல வச்சுட்டே வருது அப்படிங்கிற ஃபீலிங்ல மக்கள் என்ன பண்ணுவாங்க, லோல போயிட்டு திருப்பி ஒரு புட் ஆப்ஷன்ல வந்து அங்கேயே செல்லோ அப்படிங்கிற விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலா இங்க ரியாலிட்டியில் நடந்தது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கேற்ற மாதிரி புட் ஆப்ஷனும், சரியா? புட் ஆப்ஷனும் 2 ஆப்ஷன் 25,500 புட் ஆப்ஷன் அனலைசிஸ் கிடையாது. பட் எந்த அளவுக்கு மேனிபுலேஷன் இம்பாக்ட் ஆகும், உங்களுடைய ஃபோமோ உங்களை என்ன பண்ணும் அப்படிங்கிறத திருப்பி சொல்றேன். சரியா? 2:20க்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 130 ரூபா 140 ரூபா இருந்த பிரீமியம் சட்டுன்னு 150 ரூபா அப்படி ஒரு ஸ்பைக்ல போச்சு, 150 ரூபா போச்சு. இதை பார்த்தா நம்ம ரியல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓப்பனா போயிட்டு இல்லப்பா மார்க்கெட் கீழே தான் வருது அப்படின்னு 160 ரூபா 150 ரூபா பை பண்ணுவாங்க. அவங்க வாங்கின 10-15 நிமிஷத்துல ஆட்டோமேட்டிக்கா அவங்க எஸ்எல் கூட போட விடாம, சரி, எஸ்எல் கூட போட விடாம ஆட்டோமேட்டிக்கா 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் டமால் அப்படின்னு கீழே வந்திருக்கும். கிட்டத்தட்ட 150க்கும் 90க்கும் எங்க இருக்கு அப்படின்னு யோசிச்சாங்க. அவ்வளவுதான், ஒரே ஸ்பைக்கு தான். நான் இதை கொஞ்சம் லாங்கர் டைம் ஃப்ரேம்ல காமிக்கிறேன். 2.5 to 2.5 கேண்டில் இது மார்க்கெட் கீழே விழுற மாதிரி மூவ்மெண்ட் காமிச்சிட்டு இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஒரே கேண்டில் மேல, கரெக்டா ஒரே கேண்டில் மேல. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இங்கதான் வந்து ஃபோமோ ட்ரேடர்ஸ் வந்து எலிமினேட் பண்ணப்படுவாங்க. ஓடிக்கிட்டு இருக்கு, கிஃப்ட் நிஃப்டி வச்சிருந்தா ஓகே பரவாயில்ல, இங்கேயே காமிச்சிடும். பாருங்க நிஃப்டிலையும் காமித்து விடும். இதில் பாருங்க ஒரே கேண்டில் மேலே, சரி, ஒரே கேண்டில் மேலே. ஸோ அப்போ எல்லாத்தையும் இங்கே என்ன பண்ணுச்சு அப்படின்னா செல்லை ட்ராப் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களை ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோமோ ட்ரேடர்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிகினர் ட்ரேடர்ஸாக இருப்பாங்க. பிகினர் ட்ரேடர்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸா ஓகே இந்த மாதிரி வந்தால் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு செட்டப்போட ஃபாலோ பண்ணுறதா இருப்பாங்க. பட் நான் என்ன சொல்றேன், இந்த நியூஸுங்கிறத பார்த்து ட்ரேட் பண்றீங்க இல்லையா, இப்போ உங்களோட வியூ வந்து செல்லுன்னு இருக்கு, ஓகே, உங்களோட வியூ செல்லுன்னு இருக்கு. அண்ட் உங்களுடைய செட்டப் நீங்க ஆளாளுக்கு ஒரு ட்ரேடிங் ஸ்டைல், ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவீங்க, கரெக்டா? அப்படி ஏதாவது ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்படின்னா, நான் இவ்வளவு நாளா ஃப்ரீயா தான் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இல்லை இந்த ஃபோமோ எப்படி கண்ட்ரோல் பண்றது, இந்த எமோஷனல் எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படி கேட்டீங்க அப்படின்னா, நம்ம சீக்ரெட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஷிப்ல ஒரு வீடியோ போடுறோம். இது ப்ரொமோஷன் பண்றதுக்கானது கிடையாது. பட் இருந்தாலும் சரியா, தேவைப்படுறவங்க அப்படி எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது சீக்ரெட் அனாலிசிஸ் அப்படின்ட்டு கோல்டு மெம்பர்ஷிப்ல இதோட பிளான் இருக்கும். உங்களுக்கு வேணும் என்றால் எடுத்து பார்த்துக்கங்க. அடுத்த ஒரு 8 நாளைக்கு, சரி, அடுத்த சென்செக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் அந்த வீடியோ வந்து கோல்டு மெம்பர்ஷிப்ல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டைமண்ட் மெம்பர்ஷிப்பா மாற்றப்படும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இங்க கான்செப்ட் வரும். சரியா? இந்த கான்செப்ட்ல, ஓகே, இந்த கான்செப்ட்ல ஐயோ செல் ஆயிரும், ஐயோ ட்ரேட் மிஸ் ஆயிரும், இல்ல 100 பாயிண்ட்க்கு ட்ரேட் நடந்துரும், இதுல நியூஸ் வேற வந்துருச்சு அப்படின்னு ட்ரேடுக்கு தான் அதிகம். இதை வந்து நீங்க என்ன பண்றீங்க, எப்படி மெட் பண்றது ஈஸியா சொல்றேன். உங்களுடைய செட்டப் வந்து, அதாவது நீங்க ஏதோ ஒரு பைவட்டோ இல்ல வந்து மூவிங் ஆவரேஜோ இல்ல எம்ஏசிடோ ஏதோ ஒரு செட்டப் வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்க, ஏதோ ஒரு செட்டப் ஃபாலோ பண்றீங்க. உங்களோட செட்டப் வந்து உங்களுக்கு பை வியூ கொடுக்குது, சரியா? பை வியூ கொடுக்குது. நியூஸ் வந்து செல்லா வருது, அந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணிருக்க, அந்த ட்ரேட் தேவைப்படாது. ஏன்னா மார்க்கெட் இஸ் லாங் டைம் சஸ்டைனபிள் பிசினஸ், சரியா? அப்போ ஐயோ இந்த ஒரு ட்ரேடு போயிருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட கேபிட்டல் வாஷ் அவுட் ஆயிரும். இந்த இடத்துல இதை பண்ணாம உங்களுடைய ட்ரேடு செல்லுன்னு சொல்லுது, அதுக்கேற்ற மாதிரி நியூஸ் வருது வித் எஸ்எல், சரியா? வித் எஸ்எல் 15 பாயிண்ட் தான் இருக்கு, 15 பாயிண்ட் தான் இருக்கு. ஓகே, என்னால 1000 ரூபாய் அஃபோர்ட் பண்ண முடியும். ஓகே, நான் புரிஞ்சுங்க ஏன் 15 பாயிண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்றேன், புரிஞ்சுங்க. 1000 ரூபாய் அப்படிங்கிறத என்னால அஃபோர்ட் பண்ண முடியும். அப்போ அதுல அந்த 1000 ரூபாய்க்கு நான் ட்ரேடை மட்டும் எடுத்துட்டு, அதாவது நியூஸ் பேஸ்ட் ட்ரேடு சொல்றேன், எடுத்துட்டு ஒருவேளை லாஸ் ஆனாலும் பரவாயில்ல 1000 ரூபாய் அப்படிங்கிறத நீங்க கவர் பண்ணிக்கிற சிச்சுவேஷனுக்கு நீங்க வருவீங்க. இல்ல நான் என்ட்ரி போட்ட உடனே எஸ்எல் ஆயிருது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எஸ்எலோட முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி பெரிய ஆப்போசிட்டா 100 பாயிண்ட் கீழே விழுறதுக்கு எஸ்எல் எவ்வளவு பெருசு, நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த கான்செப்டை முடிவு வச்சுக்கிறேன். நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா பார்த்து ஒரு இடத்துல பொறுமையா நிதானமா பார்த்து ஒரு அனலைசிஸ் பண்ணி, ஒருவேளை இன்னைக்கே ட்ரேடு கிடைக்கலனாலும் பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி
ட்ரேட் எடுங்க. அப்பதான் வந்து உங்களுடைய கேபிட்டல்ங்கிறது சேஃபா இருக்கும். ஏன்னா பிப்ரவரி மோசமா இருக்கும் அப்படின்னு நான் சொன்ன போதும் நான் தான் ஃபர்ஸ்ட் ஜனவரி 15ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ பிப்ரவரி மந்த் அண்ட் எக்ஸ்பைரி முடியறதுக்கு முன்னாடியே மார்ச் இன்னும் மோசமா இருக்கு, மார்ச் இன்னும் மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பிப்ரவரி மந்த் அண்ட் எக்ஸ்பைரி செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச பட்சத்துல செவ்வாய்க்கிழமை பெருசா ஒண்ணும் இல்லை. பட் கடைசி 2 நாளா பாருங்க, மேலையும் ட்ரேட் நடக்குது, கீழையும் ட்ரேட் நடக்குது. இன்னைக்கும் பாருங்க, இப்ப இங்க எல்லாரும் செல் பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்க எல்லாம் காலி பண்றதுக்கு மேல போச்சு. ஒரு நாள் மேலையும் ஒரு நாள் கீழையும் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி முடியல. நார்மலாவே இப்படிதான் இருக்கு, ஒரு நாள் மேல ஒரு நாள் கீழே, ஒரு நாள் மேல ஒரு நாள் கீழே. அப்ப இந்த இடத்துல நீங்க பொசிஷனல் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிட்டு பேசிக்கா உங்களுக்கு தேவையான இன்ட்ராடே ப்ராஃபிட்ஸ் என்னவோ, கண்ணில் ப்ராஃபிட் காமிக்குது, ஓகே நான் புக் பண்ணிட்டேன், இல்லை வந்து ஒரு மெத்தடாலஜா ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்றதுக்கு நான் மெத்தட் வச்சிருக்கேன், அதில் ஃபாலோ பண்ண அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்ச் ஒரு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். இல்லை அப்படின்னா பாதி பேர் கேபிட்டல் லாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்டியா மாறும், உங்க கையில ட்ரேட் பண்ண காசு இருக்காது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.